9th முடிச்சிருக்காங்க அவங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிஞ்சுது. அபுசாலி ஸ்ட்ரீட்டில் இப்போ நான் தங்கியிருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு சங்கர் சாரோட ஆஃபீஸ் இருந்தது. ஓகே ஓகே. ஸோ கூப்பிட்டு வர வச்சாங்க. வர வச்சுட்டு என்ன ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவர் சீங் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பாலாஜி சார் வந்துட்டு எப்படின்னா ஒரு விஷயத்தை உடனே ஒரு நாளில் சாட்டிஸ்ஃபை ஆகிற கேரக்டர் கிடையாது. ஹி கீப்ஸ் இம்ப்ரூவைசிங், மைண்டில் போட்டு ஓட்டி 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 கடைசி வரைக்கும் அப்படி எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்துட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வாப்பா நீ இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணிக்க வந்து பாருப்பா அப்படின்னாரு. திறந்து பார்த்தா வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படியே தான் வச்சு உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவோட. சார் என்ன சார் புரியல அப்படின்னா, நான் படத்தோட ஹீரோயின் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கு. அதுதான் எனக்கு கதை தெரியாது. சரி சார் ஓகே சார் அவ்வளோதான், அதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது, கதையும் தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே சார்னு கேட்டேன். நீ படம் பாரு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் சூளைமேட்டில் வளர்ந்ததுனால எனக்கு மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இல்லை. அந்த படத்தில் வந்துட்டு இந்த சைடில் உட்காந்துட்டு ஓட்டுறது, பட் மதுரை ஸ்லாங், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு வாரம் என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஏன்னா ஒரிஜினல் மெக்கானிக் ட்ரெஸ் வந்துட்டு ஹேங் பண்ணிவிடுவாங்க. ஹி வாஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் பீங் ரியலிஸ்டிக். மேக்கப் மேன்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அடித்து விரட்டிடுவார். ஓகே. இவங்க மூஞ்சில் ஏதாவது பவுடர் பட்டுச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது. லிப்ஸ்டிக்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து மேக்கப் கிடையாது. எக்ஸ்ட்ரா இந்த கருப்பு பூசுவாங்க, கருப்பு பூசி க்ரீஸ் போடுவாங்க, ஒரிஜினல் க்ரீஸ். ஸோ இப்படி தான் நிலைமையே இருந்தது. ஸோ எல்லாமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஆஃபர் வந்தது ஆக்சிடென்ட்லாம் வந்தது. ஸோ என் வீட்டில் ஒரு டிஸ்கஷன் இருந்தது 10th எதுக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு. எங்கள் அம்மா ஷி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் வித் யூனோ நீ நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஷி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அதில் வந்து தென் ஐ திங்க் வி ஹேட் லைக் 3-4 days ஆஃப் டெஸ்ட் ஷூட் இல்லையா. அண்ட் இம்மீடியட்லி தே செட் யூ ஆர் செலக்டட். ஸோ ஸ்கூலில் ஒரு 20 days லீவ் எடுத்து அங்கே போயிட்டு கடைசியில் டிசி வாங்கி அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஸோ ஐ வுடன்ட் சே, ஐ திங்க் அதுவாக வந்த ஆஃபர் எனக்கு. அந்த வயசில் நான் இன்னும் உட்காந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போனேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வீக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப டல்லாக தான் போச்சு. ஓகே. திஸ் இஸ் த ஹானஸ்ட் ஹார்ட் ஃபேக்ட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே நியூ ஃபேஸ். ஆக்சுவலாக நான் ஹார்ட்லி 2-3 படம் தான் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் கிடையாது. இப்போது ஃபேஸ்புக் கூட தெரில. அப்போ வரலன்னு நினைக்கிறேன். 2004 நான் சொல்கிறேன், December 17. ஸோ அப்படி இருந்தபோது ஜனங்களோட ஒரே மோட் ஆஃப் இந்த படம் வந்திருக்குன்னு தெரியலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ பேப்பர்ஸ் இருக்கும், இல்லைனா வந்துட்டு டிவி. இது 2 மூலமாக தான் தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டோட ஒரு வைல்ட் ஃபயர் பிடிச்சது பார்த்தீங்களா. ஏதோ ஒரு படம் காதல் வந்திருக்கான், எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கானுங்களேருந்து இட் நெவர் டேர்ன் பேக். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஜஸ்ட் பை டாக் அண்ட் ப்ரெஸ் அவ்வளோதான். ஓகே. அப்படியே பிடிச்சி அதுக்கப்புறம் என் வீட்டில் எவ்வளோ பொக்கே வந்துச்சு எனக்கே தெரியும். அந்த லெவலுக்கு தேர் வாஸ் so much ஆஃப் பீப்புள் காலிங் அண்ட் தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி மாயாக தான் இருந்தது. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு லைஃப்பில் அப்படின்னு.